மெதுவாக படுங்கள். கண்களை மூட வேண்டாம். இன்னும் ஒரு நிமிடம். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இன்று நாள் முழுவதும் என்ன நடந்தது? எத்தனை பொறுப்புகள், எத்தனை பேச்சுகள், எத்தனை கவலைகள், எத்தனை முயற்சிகள். நீங்கள் களைத்திருக்கிறீர்கள். உடல் களைத்திருக்கிறது, மனசும் களைத்திருக்கிறது. ஆனால் மனசு இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறதில்லையா? நாளை என்ன என்று, இந்த விஷயம் சரியாயிற்றா என்று, அந்த மனிதர் ஏன் இப்படி சொன்னார் என்று. இந்த ஓட்டம் நிறுத்திக்கொள்ள மனசுக்கே தெரியவில்லை. இன்று இரவு அந்த ஓட்டத்தை நிறுத்தலாம். சிவன் இருக்கிறார். இந்த இரவு அவருடையது. இந்த இரவு அமைதியானது. இந்த இரவு உங்களுக்காகவே காத்திருந்தது. இப்போது கொஞ்சம் உடலை தளர்த்துங்கள். தோள்கள் விழட்டும், முகம் தளரட்டும், கைகள் படுக்கையில் மெதுவாக இறங்கட்டும். ஒரு ஆழமான மூச்சு விடுங்கள். உள்ளே நிரம்புகிறது, வெளியே போகிறது. அந்த மூச்சில் சிவன் இருக்கிறார். அவர் வருகிறார், உள்ளே வருகிறார். கவலைகள் போகின்றன, வெளியே போகின்றன. ஒவ்வொரு மூச்சும் ஒரு சிறு விடுதலை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு சிறு அமைதி. தொடருங்கள், மூச்சை கவனியுங்கள். சிவன் உங்களோடு இருக்கிறார். இந்த இரவு சிவனின் இரவு என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் சிவன் இரவின் அதிபதி, நட்சத்திரங்களின் அதிபதி. நள்ளிரவு அவருடையது. சுடுகாட்டில் வாழ்பவர் அவர். இரவின் நிசப்தத்தில் வாழ்பவர். அந்த நிசப்தத்திலேயே அவர் நடனமாடுகிறார். அந்த நடனம் நம்மை காக்கிறது. நாம் தூங்கும் நேரத்தில் சிவன் விழிப்பாக இருக்கிறார். நம்மை காக்கிறார், நம்மை கவனிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். இந்த உண்மை தெரிந்தால் தூக்கம் மிகவும் அமைதியாக வரும். ஒரு கேள்வி: நீங்கள் படுக்கும்போது என்ன நினைக்கிறீர்கள்? நாளை என்ன ஆகும் என்று யோசிக்கிறீர்களா? நடந்தது சரியா தவறா என்று திரும்பி பார்க்கிறீர்களா? யாரோடாவது பேசிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப மனசில் வருகின்றனவா? இந்த எல்லாவற்றையும் இப்போது விட்டுவிடுங்கள். இந்த இரவு அதற்கு இல்லை. இந்த இரவு ஓய்விற்காக, அமைதிக்காக, சிவனோடு இருப்பதற்காக. நாளை என்ன ஆகும் என்று சிவனுக்கு தெரியும். அவர் நடத்துவார். நடந்தது போய்விட்டது, மாற்ற முடியாது. ஆனால் கற்றுக்கொண்டோம், அது போதும். யாரோடாவது பேசிய வார்த்தைகள் அவர்களிடம் சென்று விட்டன. நல்லதாகச் சொன்னால் நல்லது, தவறாகச் சொன்னால் நாளை சரி செய்யலாம். இந்த இரவு அதை கவலைப்படுவதற்கு இல்லை. சிவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த சரணாகதி என்று சொல்வார்கள். நாளை நேற்று எல்லாவற்றையும் சிவனிடம் விட்டுவிடுவது. நான் சுமக்கவில்லை, நீ வைத்திரு என்று சொல்வது. அந்த ஒரு நொடியில் உடல் மிகவும் இலகுவாகும், மனசு மிகவும் அமைதியடையும், தூக்கம் வரும். ஆழமான, அமைதியான, நல்ல தூக்கம். இப்போது மெதுவாக உடலை ஸ்கேன் செய்வோம். தலையிலிருந்து கீழே போவோம். தலையில் இறுக்கம் இருக்கிறதா? கண்களுக்கு பின்னால் ஒரு சோர்வு இருக்கிறதா? தாடையில் இறுக்கம் இருக்கிறதா? தோள்களில் சுமை இருக்கிறதா? நெஞ்சில் ஒரு கனம் இருக்கிறதா? வயிற்றில் ஒரு கவலை இருக்கிறதா? இவை எல்லாவற்றையும் கவனியுங்கள். கவனித்தால் அவை கொஞ்சம் தளரும். சிவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விரலை வைக்கிறார். அந்த விரலின் ஸ்பரிசத்தில் இறுக்கம் போகிறது, தளர்வு வருகிறது. கோவையில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 66. ஒவ்வொரு இரவும் தூக்கம் சரியாக வரவில்லை. மனசு ஓடும், கவலைகள் வரும். ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், படுக்கும் முன் சிவனிடம் எல்லாவற்றையும் கொடுத்துவிடு என்று. அன்றிரவு படுக்கும் முன் சொன்னார், சிவா, இந்த கவலைகளை உன்னிடம் தருகிறேன், இந்த எண்ணங்களை உன்னிடம் தருகிறேன், இந்த இரவை நீ நடத்து என்று. அன்று இரவு மிகவும் அமைதியாக தூங்கினார். காலையில் எழுந்தவர் சொன்னார், இவ்வளவு நல்ல தூக்கம் பல வருடங்களாக வந்ததில்லை என்று. அன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் இப்படி செய்கிறார். தூக்கம் வந்தது, கவலை குறைந்தது. நீங்களும் இதை செய்யலாம், இன்றே செய்யலாம். இந்த வீடியோ கேட்கும்போதே செய்யலாம். உங்கள் மனசில் இருக்கும் எல்லா கவலைகளையும் இப்போது சிவனிடம் கொடுங்கள். ஒவ்வொன்றையும். சிவா, இந்த கவலை உன்னிடம், இந்த பயம் உன்னிடம், இந்த யோசனை உன்னிடம், இந்த வலி உன்னிடம். நான் இனி சுமக்கவில்லை, நீ வைத்திரு என்று. ஒவ்வொன்றும் போகும்போது உடல் கொஞ்சம் கொஞ்சம் இலகுவாகும், மனசு அமைதியடையும். இப்போது ஒரு அழகான விஷயம் சொல்கிறேன். தூக்கம் என்பது வெறும் உடல் ஓய்வு மட்டுமில்லை. தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒவ்வொரு இரவும் நாம் ஒரு சிறிய வடிவில் சிவனிடம் திரும்புகிறோம். ஆத்மா உடலிலிருந்து கொஞ்சம் விலகி சிவனோடு இருக்கிறது. காலையில் மீண்டும் வருகிறது. இதனால்தான் நல்ல தூக்கத்திற்கு பிறகு காலையில் புதுசாக தெரிகிறோம். ஒரு புதுப்பிப்பு நடந்திருக்கிறது. சிவன் நம்மை புதுப்பித்திருக்கிறார். இந்த உண்மை தெரிந்தாம் படுக்கும் முன் ஒருவித புனிதம் உணர்வீர்கள். நான் இப்போது சிவனிடம் திரும்ப போகிறேன் என்று. அந்த திரும்புதலுக்கு தயாரிருங்கள். மனசை சுத்தமாக வையுங்கள். கோபமோ கவலையோ இல்லாமல் படுங்கள். சிவன் அந்த சுத்தமான மனசோடு வருபவர்களை ஆழமான அமைதியில் தூக்கத்தில் அழைத்துச் செல்கிறார். இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? மனசு ஓடுகிறது என்றால் என்ன செய்வது? ஒரு மிகவும் எளிய வழி இருக்கிறது. கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் மனசில் சிவ என்று சொல்லுங்கள். உள்ளே சிவ,
வெளியே ஆய சிவாய சிவாய சிவாய. இந்த ஒலி மனசை அமைதிப்படுத்தும். எண்ணங்கள் குறையும், தூக்கம் வரும். ஒரே நேரத்தில் தியானமும் நடக்கும், தூக்கமும் வரும். இந்த வழி சொன்னவர்கள் பலர் சொன்னார்கள், சிவாய சிவாய என்று சொல்லச் சொல்ல எப்போது தூங்கிவிட்டோம் என்றே தெரியவில்லை என்று. அது சிவனின் ஆசிர்வாதம். அவர் வந்தார், அழைத்துச் சென்றார். ஆழமான தூக்கம் வந்தது. இப்போது இந்த இரவை இன்னும் அழகாக்குவோம். ஒரு சிறு தியானம் செய்வோம். படுக்கையிலேயே செய்யலாம். கண்களை மூடுங்கள். உடல் படுக்கையில் மூழ்குகிறது என்று உணருங்கள். அந்த மூழ்குதல் இலகுவானது, ஒரு அரவணைப்பு போல. சிவன் உங்களை தழுவுகிறார் என்று உணருங்கள். படுக்கை சிவனின் மடி என்று கற்பனை செய்யுங்கள். அந்த மடியில் ஒரு குழந்தை போல் படுங்கள். பயமில்லை, கவலை இல்லை. சிவன் மடியில் இருக்கிறீர்கள். அவர் காக்கிறார். இப்போது வானத்தை கற்பனை செய்யுங்கள். இரவு வானம், நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ஒளி. அந்த ஒளிகள் உங்களை பார்க்கின்றன. சிவன் அந்த நட்சத்திரங்களில் இருக்கிறார், நிலவில் இருக்கிறார், காற்றில் இருக்கிறார். மெல்ல வீசும் காற்றில் சிவனின் ஸ்பரிசம் உணருங்கள். அந்த ஸ்பரிசம் குளிர்ந்தது, ஆறுதல் தருகிறது, இதம் தருகிறது. கொஞ்சம் அப்படியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் வரவிடுங்கள், போக விடுங்கள். நீங்கள் அந்த வானத்தை பார்க்கும் ஒரு விழிப்பு மட்டும். அந்த விழிப்பை சிவன், அந்த விழிப்பே நீங்கள். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். யாருக்காவது இந்த அமைதியை பகிருங்கள். தூக்கம் சரியாக வரவில்லை என்று கஷ்டப்படுபவர் யாரோடாவது இருக்கிறார்களா? அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது சிவனின் இரவு வடிவங்களை பற்றி பேசலாம். சிவன் பல வடிவங்களில் இரவில் வெளிப்படுகிறார். நடராஜர் சிவனின் நடன வடிவம். அவர் இரவில் நடனமாடுகிறார். அந்த நடனம் வாழ்க்கையை நடத்துகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தும் அந்த நடனத்தில் நடக்கின்றன. நாம் தூங்கும் நேரத்தில் அந்த நடனம் நடக்கிறது. நம்மை காக்கிறது, நம்மை புதுப்பிக்கிறது. சோமசுந்தரர் நிலவு கிரீடம் சூடியவர். அவர் இரவில் ஒளிர்கிறார். நிலவின் குளிர்ச்சி சிவனின் அன்பு. அந்த குளிர்ச்சி இரவில் நம்மை தழுவுகிறது, ஆறுதல் தருகிறது, தூட்டத்திற்கு அழைக்கிறது. மகாகாலர் காலத்தை கடந்தவர். இரவு பகல் காலத்தின் பாகங்கள். ஆனால் சிவன் காலத்தையே கடந்தவர். இரவிலும் பகலிலும் அவர் ஒரே மாதிரி இருக்கிறார். நம்மை ஒரே மாதிரி காக்கிறார். இரவு என்று பயப்படத் தேவையில்லை. சிவன் இரவிலும் இருக்கிறார். இந்த மூன்று வடிவங்களும் இரவில் சக்தி வாய்ந்தவை. இந்த மூன்றையும் மனசில் நினைத்து கொண்டு படுங்கள். நடராஜர் நடனமாடுகிறார். சோமசுந்தரர் நிலவில் ஒளிர்கிறார். மகாகாலர் காக்கிறார். இந்த மூன்றும் மனசில் இருக்கும்போது தூக்கம் வேறு விதமாக வரும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். நாம் கனவு காண்கிறோம். கனவு என்பது வெறும் மனசின் விளையாட்டு மட்டுமில்லை. கனவு ஒரு வேறு நிலை. அந்த நிலையில் சிவன் நம்மிடம் பேசுகிறார், ஒரு செய்தி தருகிறார், ஒரு வழி காட்டுகிறார். சில கனவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும். விழித்திரித்தாலும் மனசில் இருக்கும். அந்த கனவுகளை கவனமாக கவனியுங்கள். அவற்றில் சிவனின் செய்தி இருக்கலாம். சென்னையில் ஒரு பெண்மணி ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. எந்த திசை சரி என்று தெரியவில்லை. படுக்கும் முன் சிவனிடம் கேட்டார், சிவா, கனவில் சொல் என்று. அன்றிரவு ஒரு தெளிவான கனவு வந்தது. ஒரு திசையில் ஒரு ஒளி தெரிந்தது. விழித்தவுடன் புரிந்தது, அந்த திசையில் போக வேண்டும் என்று. அந்த முடிவு சரியாக இருந்தது. சிவன் கனவில் பதில் தந்தார். நீங்களும் படுக்கும் முன் சிவனிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். மனசில் ஒரு குழப்பம் இருந்தால் கேளுங்கள், சிவா, கனவில் சொல் என்று. அவர் கேட்பார், பதில் தருவார். தயாரிருங்கள். இப்போது இந்த இரவை இன்னும் அழகாக்குவதற்கு ஒரு சாதனை சொல்கிறேன். மிகவும் எளிமையான சாதனை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. படுக்கும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். இன்றைய நாளில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினையுங்கள். எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நல்ல உணவு சாப்பிட்டோம், நன்றி சிவா. ஒரு நல்ல பேச்சு வந்தது, நன்றி சிவா. யாரோ நல்லதாக நடந்து கொண்டார்கள், நன்றி சிவா. ஒரு நிமிடம், அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிட நன்றி மனசை ஒரு நல்ல நிலையில் தூக்கத்திற்கு அனுப்பும். நல்ல கனவுகள் வரும். காலையில் நல்ல உணர்வோடு எழுவீர்கள். ஏனென்றால் நன்றியோடு தொடங்கிய இரவு நல்ல தொடர்ச்சியை கொண்டு வரும். இப்போது சிவனின் இரவு ஆசீர்வாதம் பற்றிய ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். நாம் தூங்கும்போது சிவன் என்ன செய்கிறார்? நம்மை காக்கிறார் என்று சொன்னோம். ஆனால் அதற்கும் அப்பால் என்ன நடக்கிறது? தூக்கத்தில் நம் உடல் சரியாகிறது, செல்கள் சரியாகின்றன, உடல் குணமடைகிறது. இந்த குணமடைவு செயல்முறை சிவனின் காத்தல் சக்தியால் நடக்கிறது. தூக்கத்தில் நம் மனசு சரியாகிறது, கவலைகள் செரிக்கப்படுகின்றன, அனுபவங்கள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன, மனசு தெளிவடைகிறது. இந்த தெளிவு சிவனின் ஞான சக்தியால் வருகிறது. தூக்கத்தில் நம் ஆத்மா சிவனோடு சிறிது நேரம் இருக்கிறது.
அந்த நேரத்தில் ஆத்மா புத்துணர்வு பெறுகிறது. காலையில் எழும்போது அந்த புத்துணர்வோடு எழுகிறோம். இந்த மூன்றும் தூக்கத்தில் நடக்கின்றன. உடல் குணம், மனத்தெளிவு, ஆத்ம புத்துணர்வு, மூன்றும் சிவனின் கொடை. இதனால்தான் நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். நல்ல தூக்கம் என்பது வெறும் ஓய்வில்லை. நல்ல தூக்கம் என்பது சிவனோடு ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பை ஆழமாக நடக்க செய்வதற்கு மனசை தயார் செய்ய வேண்டும். கவலைகளை விட வேண்டும். சிவனிடம் சரணடைய வேண்டும். அப்போது தூக்கம் ஆழமாகும், சந்திப்பு ஆழமாகும். காலையில் எழும்போது மிகவும் புத்துணர்வாக இருப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இரவு கவலையோடு படுக்கக்கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் கவலையை வேண்டுமென்றே விட முடியாது என்று நடைமுறையில் தெரியும். கவலை வரும், மனசு ஓடும். இதை எப்படி சமாளிப்பது? ஒரு எளிய வழி. கவலை வரும்போது அதை ஒரு மேகமாக பாருங்கள். வானத்தில் மேகம் வருகிறது, போகிறது. நீங்கள் வானம். மேகங்கள் வரட்டும், போகட்டும். இப்போது சிவராத்திரியை பற்றி ஒரு விஷயம் பேசலாம். சிவராத்திரி என்பது சிவனுக்கு விசேஷமான இரவு. அன்று விழிப்பாக இருப்பது சக்தி வாய்ந்தது என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவராத்திரி அன்று சிவன் மிகவும் நெருங்கி வருகிறார். அவரோடு இணைவது எளிதாகும். ஆனால் இன்று ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒவ்வொரு இரவும் சிவராத்திரி. ஒவ்வொரு இரவும் சிவன் நெருங்கி வருகிறார். ஒவ்வொரு இரவும் அவரோடு இணைவது சாத்தியம். இந்த வீடியோவை கேட்கும் இந்த இரவு சிவராத்திரி. இந்த இரவு சிவன் உங்களை தொடுகிறார். இந்த இரவு உங்கள் ஆத்மா புத்துணர்வு பெறுகிறது. இந்த இரவை சிவனோடு வாழுங்கள். விழிப்பாக இருக்க வேண்டியதில்லை. படுங்கள், தூங்குங்கள். தூக்கத்திலும் சிவன் உங்களோடு இருக்கிறார். தூக்கம் தரும் சந்திப்பும் சக்தி வாய்ந்தது. விழிப்பில் தரும் சந்திப்பும் சக்தி வாய்ந்தது. இரண்டும் சிவனோடு இணைவதற்கான வழிகள். இப்போது படுக்கும் முன் செய்யக்கூடிய ஒரு சிறிய சாதனையை சொல்கிறேன். இதை தினமும் செய்யுங்கள். 5 நிமிடம் மட்டும் போதும். படுங்கள், கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் கவலைகள் போகின்றன என்று உணருங்கள். இப்போது மனசில் சொல்லுங்கள், சிவா, இந்த இரவை உன்னிடம் தருகிறேன். என் உடலை காத்தருள். என் மனசை தெளிவடையச் செய். என் ஆத்மாவை புதுப்பி. நல்ல தூக்கம் தா. நல்ல கனவுகள் தா. காலையில் நல்ல உணர்வோடு எழுவேன் என்று. பிறகு சிவாய சிவாய என்று மெல்ல மெல்ல மனசில் சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் மனசு இன்னும் அமைதியடைகிறது என்று உணருங்கள். சொல்ல சொல்ல மனசு தூக்கத்தில் மூழ்கும். சிவனோடு பயணம் தொடரும். இதை 1 வாரம் செய்தால் வித்தியாசம் தெரியும். தூக்கம் சீராகும், கனவுகள் அமைதியாகும், காலையில் எழும்போது புத்துணர்வாக இருக்கும். மதுரையில் ஒரு பெரியவர், வயது 59, நீண்ட நாளாக உறக்கமின்மை. மருந்து சாப்பிட்டாலும் தூக்கம் ஆழமாக வரவில்லை. ஒரு நண்பர் சொன்னார், தியானம் செய்து படு என்று. ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் செய்தார். படுக்கும் முன் சிவாய சிவாய என்று சொல்லிக்கொண்டே படுத்தார். முதல் நாளே வித்தியாசம் தெரிந்தது. 1 வாரத்தில் தூக்கம் சீராகியது. மருந்து குறைந்தது. மனசு அமைதியடைந்தது. சிவன் தூக்கம் தந்தார். இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றில்லை, ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கை. மருத்துவரை பார்ப்பதோடு சேர்ந்து சிவனை நம்புவது. இரண்டும் ஒன்றாக வேலை செய்யும். இப்போது ஒரு ஆழமான கேள்வி, ஏன் சிவன் இரவில் அதிகமாக நெருங்குகிறார், பகலில் ஏன் இல்லை? பகலிலும் சிவன் இல்லை என்று இல்லை. பகலிலும் இருக்கிறார். ஆனால் பகலில் வெளி சத்தங்கள் அதிகம். வேலை, பேச்சு, ஓட்டம். இந்த சத்தங்களில் சிவனின் மெல்லிய குரல் கேட்பது கஷ்டம். இரவில் வெளி சத்தங்கள் குறைகின்றன. அமைதி வருகிறது. அந்த அமைதியில் சிவனின் குரல் தெளிவாக கேட்கும். அதனால்தான் இரவு தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இரவு பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை கேட்கிறீர்கள். வெளி சத்தங்கள் குறைந்திருக்கும், அமைதி வந்திருக்கும். அந்த அமைதியில் சிவனின் குரல் கேளுங்கள். அது மிகவும் மெல்லியது, ஆனால் தெளிவானது. அது சொல்கிறது, நான் இங்கே இருக்கிறேன், நீ நல்லதாக இருப்பாய், இந்த இரவை நான் காக்கிறேன் என்று. இந்த குரலை நம்புங்கள். அந்த நம்பிக்கையோடு படுங்கள். சிவன் காக்கிறார். இரவு அமைதியாகும். தூக்கம் நன்றாக வரும். காலை அழகாகும். ஒரு அழகான ஆன்மீக உண்மை சொல்கிறேன் கடைசியாக. தூக்கம் என்பது ஒரு சரணாகதி. நாம் விழிப்போடு இருக்கும்போது நான் என்ற உணர்வு இருக்கிறது. நான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் உணர்கிறேன் என்று. தூக்கத்தில் அந்த நான் மறைகிறது. அகந்தை மறைகிறது. வெறும் ஒரு விழிப்பு மட்டும் இருக்கிறது. அந்த விழிப்பே சிவன். தூக்கத்தில் நாம் சிவனாகிறோம். ஒவ்வொரு இரவும் ஒரு சிறு முக்தி நடக்கிறது. இந்த உண்மை புரிந்தவர்களுக்கு தூக்கம் ஒரு வேறு அனுபவமாகும்.
ஒரு புனிதமான அனுபவமாகும், ஒரு தெய்வீகமான அனுபவமாகும். இன்றிரவு அந்த அனுபவத்திற்கு தயாராகுங்கள். மனசை தூய்மைப்படுத்துங்கள். சிவனிடம் சரணடையுங்கள். சிவாய சிவாய என்று சொல்லுங்கள். ஒரு நல்ல தூக்கம் வரும். ஒரு நல்ல சந்திப்பு நடக்கும். காலை வரும்போது புதிதாக எழுவீர்கள். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த இரவை உங்களுக்காக காக்கட்டும். உங்கள் தூக்கம் ஆழமாகட்டும். உங்கள் உடல் குணமடையட்டும். உங்கள் மனசு தெளிவடையட்டும். உங்கள் ஆத்மா புத்துணர்வு பெறட்டும். காலையில் அழகாக எழுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். சிவனின் இரவு அருள் என்பது ஒரு பரந்த தலைப்பு. இதை விரிவாக புரிந்து கொண்டால் இரவுகள் வேறு விதமாக ஆகும். வாழ்க்கை வேறு விதமாக ஆகும். இரவு என்ற வார்த்தையை கேட்கும்போது மனசில் என்ன தோன்றுகிறது? இருட்டு, தனிமை, பயம் இவை வருகின்றனவா? ஒரு கட்டத்தில் இரவு பயமாக தெரிந்தது. ஆனால் சிவனை தெரிந்து கொண்டவர்களுக்கு இரவு வேறு விதமாக தெரிகிறது. இரவு என்பது சிவனின் தோட்டம். அவர் அங்கே வாழ்கிறார், நடனமாடுகிறார், தியானம் செய்கிறார், நம்மை காக்கிறார். சித்தர்கள் இரவில் தியானம் செய்தார்கள். ஏனென்றால் இரவில் சிவனோடு இணைவது எளிதாகும் என்று தெரிந்தார்கள். நிசப்தம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் சிவன் அதிகமாக நெருங்கி வருகிறார் என்று தெரிந்தார்கள். அந்த நிசப்தத்தில் அவரை உணர்ந்தார்கள். அவரோடு ஒன்றானார்கள். நாமும் இந்த ஞானத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். இரவை பயப்படாமல் நேசிக்கலாம். இரவை சிவனின் நேரமாக பாரலாம். இரவை ஒரு சந்திப்பின் நேரமாக பாரலாம். ஒரு அழகான கவிதை கோடி இருக்கிறது. இரவு வருகிறது, அது சிவன் வருவது போல். இரவின் இருட்டு சிவனின் அன்பு போல. இரவின் நட்சத்திரங்கள் சிவனின் கண்கள் போல. இரவின் காற்று சிவனின் ஸ்பரிசம் போல. இந்த கோணத்தில் பார்த்தால் எவ்வளவு அழகாக தெரியும். இந்த கோணத்தில் இன்றிரவை பாருங்கள். ஜன்னலிலிருந்து வெளியே பாருங்கள். நட்சத்திரங்கள் தெரிகின்றனவா? அவை சிவனின் கண்கள் உங்களை பார்க்கின்றன. காற்று வருகிறதா? சிவனின் ஸ்பரிசம். இரவு அமைதி இருக்கிறதா? சிவனின் இருப்பு. இந்த உணர்வோடு படுங்கள். மிகவும் அழகான தூக்கம் வரும். சிவனின் இரவு அருளை பற்றி வேதங்கள் என்ன சொல்கின்றன என்று தெரியுமா? சிவன் காமேஸ்வரன் என்ற வடிவில் இரவில் வெளிப்படுகிறார் என்று. காமேஸ்வரன் என்பது ஆசைகளுக்கு அதிபதி. இங்கே ஆசை என்பது உடல் ஆசைகள் மட்டுமில்லை, ஆத்மா ஆசையும் சேர்ந்தது. ஆத்மா சிவனோடு இணைய ஆசைப்படுகிறது. அந்த ஆசை இரவில் அதிகமாகும். இரவில் மனசு அமைதி அடையும் போது ஆத்மா சிவனை தேடுகிறது. அந்த தேடல் சக்தி வாய்ந்தது. இதனால்தான் இரவு தியானம் மிகவும் பலன் தருகிறது. இரவு ஜபம் மிகவும் பலன் தருகிறது. இரவு மனசோடு செய்யும் வழிபாடு மிகவும் பலன் தருகிறது. நீங்கள் இப்போது படுக்கையில் இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை கேட்கிறீர்கள். இது ஒரு இரவு வழிபாடு. இது ஒரு இரவு தியானம். இது ஒரு இரவு சந்திப்பு. சிவனோடு ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு சக்தி வாய்ந்தது. இந்த இரவு சிறப்பானது. இப்போது ஒரு ஆழமான உணர்வு பயிற்சி செய்வோம். கண்களை மூடுங்கள். முழு உடலை தளருங்கள். கொஞ்சம் நேரம் வெறும் அமைதியாக இருங்கள். எண்ணங்கள் வரட்டும், போகட்டும். நீங்கள் கவனிக்கும் ஒரு விழிப்பு மட்டும் இருங்கள். இப்போது உங்கள் இதயத்தில் கவனம் வையுங்கள். அந்த துடிப்பை உணருங்கள். ஒவ்வொரு துடிப்பும் சிவன் தருகிறார். அந்த துடிப்பில் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு துடிப்பும் ஒரு நன்றி. ஒவ்வொரு துடிப்பும் ஒரு அன்பு, சிவனின் அன்பு. இந்த துடிப்போடு இருங்கள். இன்றிரவு இந்த துடிப்போடு தூங்குங்கள். சிவன் இந்த துடிப்பில் இருக்கிறார். நீங்கள் தூங்கும் போதும் இருக்கிறார், விழிக்கும் போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். கண்களை மெதுவாக திறங்கள். இந்த அமைதியை உணர்ந்தீர்களா? அது சிவனின் அருள். இந்த இரவு அவர் தருகிறார். இனி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். நம் வாழ்க்கையில் இரவுகள் வேறு வேறு விதமாக இருக்கின்றன. சில இரவுகள் அழகாக இருக்கின்றன. சில இரவுகள் வலிக்கின்றன. சில இரவுகள் தனிமையாக இருக்கின்றன. சில இரவுகள் கண்ணீரோடு இருக்கின்றன. வலிக்கும் இரவுகளில் சிவன் எங்கே இருக்கிறார்? மிகவும் நெருங்கி இருக்கிறார். ஏனென்றால் வலி வரும்போது நாம் சிவனை அதிகமாக தேடுகிறோம். அந்த தேடல் அவரை நெருங்க வைக்கிறது. வலி ஒரு பாலம், நம்மையும் சிவனையும் இணைக்கும் பாலம். கண்ணீர் இருக்கும் இரவுகளில் சிவன் மிகவும் நேரில் வருகிறார். ஏனென்றால் கண்ணீர் உண்மையானது. கண்ணீரில் போலி இல்லை. உண்மையான கண்ணீரோடு அழைக்கும் போது சிவன் உடனே வருகிறார்.
தனிமையான இரவுகளில் சிவன் தோழனாக வருகிறார். அவரோடு பேசலாம். மனசில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லலாம். அவர் கேட்கிறார், புரிந்து கொள்கிறார். எந்தவிதமான இரவாக இருந்தாலும் சிவன் அந்த இரவில் இருக்கிறார். வேறு விதத்தில் இருக்கிறார், ஆனால் இருக்கிறார். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னார், நான் ஒரு இரவில் மிகவும் வலியோடு இருந்தேன். சிவன் வந்தார், என் வலியை ஏற்றுக்கொண்டார், என்னோடு இருந்தார் என்று. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது கண்கள் நிரம்பும். ஏனென்றால் இது உண்மை. சிவன் வலிக்கும் இரவுகளில் வருகிறார். அவர் ஒருவரும் தனியா விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் வலிக்கும் இரவுகள் வந்திருக்கும். அந்த இரவுகளில் யாரோ உடனிருந்தது போல் தெரிந்திருக்கும். ஒரு அமைதி வந்திருக்கும், ஒரு ஆறுதல் வந்திருக்கும். எங்கிருந்து வந்தது? சிவனிடமிருந்து வந்தது. அவர் உடனிருந்தார், அவர் ஆறுதல் தந்தார். இன்றிரவும் அவர் உடன் இருக்கிறார். வலி இருந்தாலும் இருக்கிறார், தனிமை இருந்தாலும் இருக்கிறார், கண்ணீர் இருந்தாலும் இருக்கிறார். அவரிடம் சொல்லுங்கள், என்னோடு இரு என்று. அவர் வருவார், உடனிருப்பார். ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி. இன்றிரவு படுக்கும் முன் மனசில் சொல்லுங்கள், சிவா, இந்த இரவை உன்னிடம் தருகிறேன். நீ என்னோடு இரு, என்னை காத்தருள், நல்ல தூக்கம் தா, காலையில் நல்லதோடு எழும்பவை என்று. இந்த ஒரு வாக்கியம் மிகவும் எளிது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை சொல்லி படுங்கள். இரவு அழகாகும், தூக்கம் நன்றாக வரும், காலை நன்றாக ஆகும். சிவன் இரவில் இருக்கிறார், சிவன் தூக்கத்தில் இருக்கிறார், சிவன் கனவில் இருக்கிறார், சிவன் காலையில் இருக்கிறார், சிவன் எப்போதும் இருக்கிறார். இந்த இரவு அழகாகட்டும், தூக்கம் ஆழமாகட்டும், கனவுகள் இனிமையாகட்டும், காலை புதிதாகட்டும். இந்த இரவு பயணத்தில் இன்னும் ஒரு ஆழமான இடத்திற்கு போவோம். அமைதி என்ற வார்த்தையை பற்றி பேசலாம். உண்மையான அமைதி என்பது என்ன? வெளியில் சத்தமில்லாமல் இருப்பது மட்டும் அமைதி இல்லை. வெளியில் ஆரவாரம் இருந்தாலும் உள்ளே அமைதியாக இருக்கலாம். அந்த உள்ளமைதி சிவனிடமிருந்து வருகிறது. ஒரு கடலின் மேற்பரப்பில் அலைகள் இருக்கும், சத்தம் இருக்கும். ஆனால் கடலின் ஆழத்தில் அமைதி இருக்கும். நம்ம மனசும் அப்படித்தான். மேற்பரப்பில் எண்ணங்கள் அலையடிக்கும், ஆனால் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. அந்த ஆழமான அமைதியே சிவன். அங்கே போக வேண்டும், அந்த அமைதியில் நிலைக்க வேண்டும். தியானம் நம்மை அந்த ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இரவு தியானம் மிகவும் சீக்கிரமாக அழைத்துச் செல்கிறது. ஏனென்றால் இரவில் மேற்பரப்பு அலைகள் குறைகின்றன, ஆழத்திற்கு போவது எளிதாகும். இந்த இரவு அந்த ஆழத்திற்கு போவோம். கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். எண்ணங்கள் வரட்டும், போகட்டும். நீங்கள் அவற்றோடு போகாதீர்கள். அவற்றை பாருங்கள், நடுவாளராக பாருங்கள். யாரும் ஆட்டத்தில் இறங்காமல் பார்க்கும் நடுவாளன் போல எண்ணங்கள் ஆடட்டும், நீங்கள் பாருங்கள். படிப்படியாக ஆழத்திற்கு போவீர்கள். அந்த ஆழத்தில் சிவன் இருக்கிறார், அமைதி இருக்கிறது. அந்த அமைதியில் என்ன இருக்கிறது தெரியுமா? எல்லாமே இருக்கிறது. வாழ்க்கையின் பதில்கள் இருக்கின்றன, வழிகள் இருக்கின்றன, அன்பு இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, சிவன் இருக்கிறார். அந்த அமைதியில் தேடினால் எல்லாமே கிடைக்கும். வெளியில் தேடி தேடி களைத்திருக்கிறோம். பணத்தில் தேடினோம், பதவியில் தேடினோம், உறவுகளில் தேடினோம். ஆனால் கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் நிலைக்கவில்லை. ஏனென்றால் உண்மையான நிறைவு வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. அந்த அமைதியில் இருக்கிறது, சிவனில் இருக்கிறது. இந்த இரவு அந்த உள்ளை தேடுங்கள், அந்த அமைதியில் மூழ்குங்கள், சிவனோடு இணையுங்கள், அந்த நிறைவை அனுபவியுங்கள். இப்போது ஒரு அழகான விஷயம் பேசலாம். தாரைப்பாடல் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. சிவன் தவம் செய்யும் போது அவருடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை பாய்கிறது என்று. அந்த கங்கை என்பது ஒரு அருள் வெள்ளம், சிவனின் ஜடாமுடியிலிருந்து பாயும் அருள். இந்த அருள் இரவில் மிகவும் தீவிரமாக பாய்கிறது. ஏன் இரவில் அதிகமாக பாய்கிறது? ஏனென்றால் இரவில் சிவன் ஆழமாக தவத்தில் இருக்கிறார். அந்த தவத்திலிருந்து வரும் சக்தி நமக்கு கிடைக்கிறது. நாம் தூங்கும்போது கூட அந்த சக்தி வருகிறது. நம் தலையில் படுகிறது, நம்மை குளிர்விக்கிறது, நம்மை அமைதிப்படுத்துகிறது. இந்த கங்கை அருளை உணர வேண்டுமென்றால் படுக்கும் முன் ஒரு நொடி தலையில் கை வையுங்கள். சிவா, உன் கங்கை அருளை என் தலையில் வாரு என்று சொல்லுங்கள். ஒரு குளிர்ச்சி உணர்கிறீர்களா? ஒரு இதம் உணர்கிறீர்களா? அது சிவனின் கங்கை அருள். அது உண்மையானது. இப்போது ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர், வயது 78. ஒவ்வொரு இரவும் ஒரு பழக்கம் இருந்தது. படுக்கும் முன் சிவலிங்கத்தை தொட்டு வணங்குவார். சொல்வார், சிவா, இந்த இரவை நீ கொண்டு போ என்று.
இந்த பழக்கம் 50 வருடமாக நடக்கிறது என்று சொன்னார். ஒரு நாளும் கவலையோடு படுத்ததில்லை. ஒரு நாளும் தூக்கமின்மை வரவில்லை. ஏன்? ஏனென்றால் சிவன் கொண்டு போகிறார் என்று நம்பினார். அந்த நம்பிக்கை அவரை காத்தது. நீங்களும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். வீட்டில் சிவலிங்கம் அல்லது சிவன் படம் இருந்தால் படுக்கும் முன் ஒரு நொடி வணங்குங்கள். இல்லையென்றால் மனசில் வணங்குங்கள். சொல்லுங்கள், சிவா, இந்த இரவை நீ கொண்டு போ என்று. அவர் கொண்டு போவார். நல்ல இரவாகும். இரவு என்பது பகலின் முடிவு மட்டுமில்லை. இரவு ஒரு புதிய ஆரம்பம், நாளைக்கான ஆரம்பம். நல்ல இரவு நல்ல நாளை தரும். நல்ல நாள் நல்ல வாழ்க்கையை தரும். இந்த சங்கிலியின் முதல் கண்ணி இரவு. இரவை சரியாக வாழுங்கள், சிவனோடு வாழுங்கள், மீதியும் சரியாகும். ஒரு அழகான ஆன்மீக சத்தியம். நாம் 3 நிலைகளில் வாழ்கிறோம்: விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்தூக்க நிலை. இந்த 3ம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நடக்கின்றன. இந்த 3 நிலைகளிலும் சிவன் இருக்கிறார். விழிப்பில் அவர் வழிகாட்டுகிறார், கனவில் அவர் பேசுகிறார், ஆழ்தூக்கத்தில் அவர் நம்மை புதுப்பிக்கிறார். 4வது நிலை என்று ஒன்றிருக்கிறது. அதை துரியம் என்று சொல்வார்கள். அது 3ஐயும் கடந்த நிலை. அந்த நிலையே சிவன். ஆழ்தூக்கம் துரியத்தின் ஊடாக போகும் பயணம். அந்த பயணத்தில் சிவனோடு தொடர்பு நிகழ்கிறது. இதனால்தான் ஆழமான தூக்கத்திற்கு பிறகு எழும்போது ஒருவித புதுப்பிப்பு உணர்கிறோம். சிவனோடு தொடர்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆத்மா புத்துணர்வு பெற்றிருக்கிறது. இந்த உண்மை புரிந்தவர்களுக்கு தூக்கம் ஒரு புனிதமான விஷயம். ஒவ்வொரு இரவும் ஒரு யாத்திரை, சிவனோடு ஒரு யாத்திரை. அந்த யாத்திரைக்கு தயாரிருங்கள். மனசை தூய்மையாக வையுங்கள். சிவனிடம் சரணடையுங்கள். நல்ல யாத்திரை நடக்கும். இந்த இரவு அந்த யாத்திரை நடக்கட்டும். சிவன் உங்களை அழைத்துச் செல்லட்டும். ஆழத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். சந்திப்பு நடக்கட்டும். புத்துணர்வு வரட்டும். காலையில் புதிதாக எழுங்கள். நல்ல நாள் காத்திருக்கிறது. சிவன் இந்த இரவு உங்களோடு இருக்கிறார். இந்த இரவு அவருடையது. இந்த இரவு உங்களுக்காக. இந்த இரவு அமைதியானது. இந்த இரவு புனிதமானது. இந்த இரவு சிவமயமானது. நல்ல இரவு, நல்ல தூக்கம், நல்ல கனவுகள், நல்ல காலை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி.